வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பலாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகோ ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கலாம். துலாம் லக்னம். துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் ஒரு ஓகேவான வருடமாக இருக்கும். பெரும்பாலான கிரக நிலைகள் அப்படிங்கிறது துலாமுக்கு சாதகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே துலாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காம்ப்ரமைஸ் வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது துலாமை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்லுவேன். அது ராசி ஆனாலும் சரி லக்னம் ஆனாலும் சரி, அவங்க எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலையானது முன்னேறி கொண்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த பராபவ தமிழ் வருடம் அப்படிங்கிறது இப்படி ஒரு நிலைகளில் தான் காணப்படுது. ஸோ துலாம் லக்னக்காரங்களுக்கு உங்கள் மூலமாக மற்றவங்க நிறைய பயன் அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது. இதனால் ஒரு பரஸ்பரமான நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். இது நேரடியாகவும் நடக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். ஸோ நிறைய தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் போன்ற நிலைகள்லாம் ஈடுபட்டு வருவீங்க. குறிப்பாக வயது மூத்தோர் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. விடாமுயற்சியோடு செயல்படுவீங்க. கிட்டத்தட்ட துலாம் லக்னக்காரங்க ரிஸ்க் எடுக்க எப்பவும் தயாராக இருந்துட்டு வருவீங்க. கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க நான் தயார் அப்படிங்கிற அந்த மனோபாவம் உங்களுக்கு நல்ல தைரியமாக வேலை செய்யும். அதனால் ரொம்பவுமே தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இந்த காலகட்டங்களில் காரியம் மாற்றி வருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அது சார்ந்த டென்ஷன்களும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உண்டு. அதே நேரம் இந்த வருடம் ரொம்பவுமே சென்டிமெண்ட் பிரியராக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய ஆசை உணர்வுகள் தூண்டப்படும். ஆல்ரெடி துலாம் அப்படிங்கிறது சம்பகாலமாக அப்படித்தான் இருக்குது. சில விஷயங்களை கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போய்கிட்டு இருக்குது. இது மட்டும் நடந்துருச்சுன்னா, நான் நினச்ச மாதிரி அது கிடச்சிருச்சுன்னா அப்படிங்கிற சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது சில முக்கியமான விஷயங்களில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் டென்ஷன் கிராப் பண்ணத்தான் செய்யும். பட் என்னென்னா பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இதில் இல்லை. அதனால் இதெல்லாம் ஓகே தான். பட் என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனை கிராப் பண்ணும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது காரியத்தில் ஒரு மாதிரியான பதற்ற நிலைகளை கொண்டு போய் விடும். அதாவது வெளியில் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே கூலாக டீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கும்.
ஸோ கொஞ்சம் ஸ்டெபிளாக இருக்க கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த காலகட்டங்கள் இந்த ஆன்மீக விஷயங்கள் காரியங்களும் ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும். அதே போல் உற்றார் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. நிறைய பேர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை. பட் பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. பட் எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளில் பார்க்கலாம். பெருசாக டிஸ்டர்பன்ஸு தொந்தரவு எதுவும் இருக்காது. அந்த போட்டி பொறாமை போன்ற விஷயங்கள்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. எல்லாம் ஓகே தான். சடனாக சில நேரங்களில் கோவம் ஏற்படுறது, டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கரியர் ரிலேட்டடாக இந்த வருடம் ஓகே தான். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள் சில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்ற நிலைகளும் வேலை செய்யும். பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஓகே தான். ஆல்ரெடி துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஷனாக தான் போயிட்டு இருக்குது. இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் வரக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போய்கிட்டு தான் இருக்குது. அது சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகளையும் அவங்க காட்டிட்டு தான் வராங்க. தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் முடியறதில்லை. கிட்டத்தட்ட இந்த காசு பணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக தான் போயிட்டு, காசு இருந்தாலும் அது பிரச்சனையாக தான் இருக்குது, இல்லை அப்படின்னாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. அதாவது இல்லாதவங்க எப்படி அதை சேமிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ, காசு பணம் இருக்கிறவங்களும் கூட ஐயோ இருக்கிறத கைவிட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் காசு பணம் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனைங்கிறனால தான் துலாமுக்கு போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான நிலைகள் இந்த வருடம் ஓரளவுக்கு தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பொருளாதார நிலைகளில் சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் கடந்த சில வருடங்கள் ஒப்பிடும்போது இந்த வருடம் ஓகே தான். நிறைய பேருக்கு இந்த வருடம் இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கலாம். ஸோ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகளில் பார்க்கப்படுது. வீடு நிலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், அல்லது வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி அசட் தொடர்பான எதுவாக இருந்தாலும் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளை தான் வேலை செய்து பூர்வீக சொத்துக்கள் வகையில் கூட ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த அசட் ரீதியாக துலாம் லக்னத்திற்கு ஒரு திருப்தியான நிலையை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு சுமூகமான நிலைகளை பார்க்கலாம். பெருசாக எந்த தொந்தரவுகளும் இருக்காது. பட் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் எதுவும் பெருசாக நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்க போகிறதில்ல. அதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்களாகட்டும், குடும்ப உறவுகள் நிலையாகட்டும் எல்லாமே ஓகே தான். அதே நேரம் குடும்பத்திற்குள்ள சில தவிர்க்க முடியாத விரயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளை தான் வேலை செய்து. காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கொஞ்சம் கவனம் தேவை. அண்ட் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முன்னேற்றங்கள் இருக்கும். பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏற்கனவே துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக வயதில் மூத்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஒரு பெரும் தலைவலியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அது இந்த வருடத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போது. பெருசாக தொந்தரவுகள் கொடுக்காது. மருத்துவ விரயங்களே ஏற்பட்டாலும் கூட அது நல்ல விரயங்களாகத்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. மாணவருடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த போட்டி பந்தயங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. ஸோ கல்வி வித்தையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய வருடமாக இருக்குது. அண்ட் பொதுவாகவே துலாம் லக்னக்காரங்க இந்த எழுத்து தேர்வு மாதிரியான விஷயங்கள், இல்லை ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா அடிஷ்னலாக சில விஷயங்களை நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு சுமூகமாக தான் இருக்கும். ஆதாயம் தரக்கூடிய வகையிலும் அது எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது ஒரு சாதகமான வருடமாகத்தான் இருக்கும். அடிக்கடி உணர்ச்சி வயப்படுவதையும் டென்ஷன் ஆவதையும் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அது உங்களை அறியாமலே வெளியில் வந்துட்டு தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வகையிலே செயல்பட்டுட்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.